நெத்தியில நீட்டா நாமம் போட்டு ஜடாமுடியோட விரிச்சு போட்ட தலை, கழுத்துல நிறைய ருத்ராட்ச கொட்டை, இடுப்புல காவி வெட்டி, கால்ல பெரிய தண்டை போட்டுக்கிட்டு வாசிப்பிடி ஆண்ட வந்து நிக்குது. ஜி ரீரெக்கார்டிங் சவுண்ட்லாம் கொடுக்காதீங்க ஜி. ஜி வயித்து பரட்டுது, குடல் வாய் வழியா வெளில வந்து பாத்து. ஐயோ ஜி, நான் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கல ஜி. பொம்மாயி யாரோ வாசல்ல இருக்காங்க போல இருக்கு. போய் பாருங்க போங்க. ஏய் நான் போக மாட்டேன். என்னடா விளையாடுறீங்க? மேடம் டைரக்டர் போங்க மேடம். ஐயோ தெரியாம டைரக்டர் ஆயிட்டேன். பொம்மாயி 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 என்னடா கிச்சன்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. பொம்மாயி யாருங்க நீங்க? கேக்குறல்ல, யாருங்க நீங்க? నేను ఒక అఘోరి. ఎదుకు நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? నైట్ లో వర్షం వచ్చింది అందుకే వచ్చాను. யோ இதென்ன சத்திரமா சாப்பிடியா? வெளிய போ. ఏంటమ్మా నువ్వు ఒక పిక్చర్ లో ఎన్టీఆర్ మళ వంద పోదు కుటుంబ మక్కలు கொண்டு போய் அவர் பங்களா தங்க வைப்பாரு. நீ என்னம்மா ஒத்த மனுஷனை வெளியே போய் சொல்ற? சூப்பர் சூப்பர். எதுக்குடா சூப்பர் இப்போ? இவரே பழைய பிளாக் அண்ட் ஒயிட் தெலுங்கு படத்துல இருந்தெல்லாம் சீன் சொல்றாரு. இவரை நம்ம டிஸ்கஷன்ல வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட பாவிங்களா, ஸ்டோரிக்காக அகோரி கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்களாடா? பொம்மாயி 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 பொம்மாயியா? யாருங்க அவங்க? உங்க எக்ஸ் லவரா? சம்பேஸ்தானு. அவங்களோட எக்ஸ் லவரா? கொன்றுண்டா டேய். டேய் அவர் அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிருக்காருல, நம்மளுக்கு தான புரியல. நம்மளுக்கு இல்ல, எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரியல. டைரக்டர் ஜி, இவரையும் டிஸ்கஷன் வச்சுப்போமா? ஒரு நிமிஷம். என்னடா இவன டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? வேணாம் வச்சுக்கலாம். ஓகே வாங்க ஜி, டிஸ்கஷனுக்கு போவோம். வாங்க வாங்க. அப்படியே இங்க வாடா. டைரக்டர் ஜி, இவரை வில்லனா பிக்ஸ் பண்ணிடுவோமா? பாக்க கொஞ்சம் டெரரா தான் இருக்காரு. ஓகே. கதாசிரியர் ஜி, உங்க படத்துல காமெடியே கிடையாது. இல்ல இருந்தா நான் பண்ணலாமேன்னு பார்த்தேன். அப்பனா காமெடி வராதா? கதை கேட்கும்போது அடிக்கடி காமெடி பண்றீங்க, அது போதாதா? வாயை மூட்டு நில்லு. நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு பெரிய பங்களா. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஐயோ கதாசிரியர் ஜி, ஹீரோ வந்தாச்சு, வில்லன் வந்தாச்சு, ஒரே ஆம்பளைங்களா இருக்காங்களே. ஆமா, ஒரே ட்ரையர். இப்படியே போனா யூத்தங்க படம் பார்க்க வர மாட்டாங்க. హీరోయిన్ రైనాపేట ఎంట్రీ చేసి హీరోయిన్కు హీరో గారికి రైనాపేటలో ஒரு குத்து பாட்டு பாடுங்க. அகோரி அல்ட்ரா கை கொடுங்க, கை கொடுங்க. ஆமாஞ்சி ஹீரோயினுக்கு என்ட்ரி கொடுத்துருங்க. ஓகே. ஒரு பெரிய பங்களா. இத நீ விடவே மாட்டியாப்பா? இது பார், இந்த கை கேட்டை திறக்கிறது, கேமரா டிராவல் ஆவறது, இதெல்லாம் வேண்டாம். ஆமாஞ்சி, வேற மாதிரி ஏதாவது வித்தியாசமா திங்க் பண்ணுங்க. வித்தியாசமா. ஓகே. ஒரு ஹை ஹீல்ஸ் போட்ட அழகான கால் நடந்து வருது. ஜி, கதையில ஹீரோயின் நொண்டியா? இல்ல ஒரு கால்ல நடந்து வருதுன்னு சொன்னீங்களே. அப்படியே சொன்னேன். சரி, இப்ப மாத்தி சொல்றேன். நைட் எஃபெக்ட், நைட் 12 மணி, ஹை ஹீல்ஸ் போட்ட அழகான 2 கால் நடந்து வருது. தழைய புடவை கட்டிக்கிட்டு
இடுப்புக்கு கீழே வரைக்கும் லூஸ் ஏற விட்டுக்கிட்டு ஸ்டைலா வாக் பண்ணிட்டு படி ஏறி நடந்து வந்து காலிங் பெல் அடி. ஹலோ, இதுக்கெல்லாம் கத்த கூடாது. இது ஹீரோயின் என்ட்ரி. பார்த்து ரசிச்சு கை தட்டி சிரிக்கணும். சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. இதை கொடுங்க, நான் போய் ஹீரோயினை கூட்டிட்டு வரேன். ஐயோ, ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோயின். யாரு நீங்க? ஐயோ மேடம், பயப்படாதீங்க. இது வெறும் மேக்கப் தான். நான் பியூட்டிஷியன் கம் ஆர்டிஸ்ட். ஷூட்டிங் முடிஞ்சு 2 வீலர்ல வந்துட்டு இருந்தேன். என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் உங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சேன். சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்? ஒரு பொண்ணு புடவை கட்டது சூப்பரா? மேக்கப் சூப்பர், கெட்டப் சூப்பர். தேங்க்ஸ்ங்க. மேடம், பேசாம இந்த பொண்ணை நம்ம படத்துக்கு ஹீரோயினா புக் பண்ணிட்டா? ஏயா ஒண்ணு ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணதுனால நீ ஹீரோயினை ரெக்கமெண்ட் பண்றியா? சாரி மேடம். ஓகே ஓகே, இந்த பொண்ணே ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கமா. இங்க பாருங்க, நைட்ல எல்லாம் ஒன்னும் டிஸ்கஷன் தேவையில்ல. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் படுங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே ஓகே, வா வா வா. ஐயோ பரவாயில்ல, வா. ஐயோ, அடிக்கும் போதே தெரியும் சரக்கு பத்தாதுன்னு. விடியறதுக்குள்ள முழிப்பு வரும்னு. அதே மாதிரி முழிப்பு வந்துடுச்சே. வயிறு வேற கப கபன்னு எரியுதே. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும்? பீஸாவை இங்க தானே வச்சிருந்தான். எங்க இவனுக்கு என்ன தூக்கம்? விடிய விடிய கதை சொன்ன நாமளே எந்திரிச்சிட்டோம். இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான்? டேய் டேய், எந்திரா எந்திரா. தூங்கும் போது எதுக்கு எழுப்புறீங்க? எனக்கு தூக்கத்துல எழுப்புனா பிடிக்காது. என்ன டேய், தூங்கும் போது தான் எழுப்பாங்க, முடிச்சிட்டு இருக்கும் போது எழுப்பாங்க, முடிச்சிட்டு இருக்கும் போது எழுப்பாங்க. என்னடா நீ பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன போடா வாடாங்கிறீங்க? உன்னை போடா வாடான் இல்லாம போங்க சார் வாங்க சார்னு சொல்லுமா? வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிடணுமா? உனக்கு என்னடா மரியாதை? நான் யாருன்னு தெரியாம வார்த்தை விடாதீங்க, நல்லதுக்கு இல்ல. என்னடா மிரட்டுற? என்னடா மிரட்டுற? யாரா நீ? யாரா நீ? பீஸா பாய் தான்டா. அது நேத்து நைட்டு வரைக்கும். டேய், நேத்து நைட்டு நான் தான்டா உன் அசிஸ்டண்டா சேர்த்து விட்டேன். எங்கிட்டே காமிக்கிறேன் உன் வேலைய. அசிஸ்டண்டா சேர்ந்து ஹீரோ ஐட்டம்ல. ஹீரோவா? ஏண்டா லூசு பையல, ஹீரோன்னு சொன்ன ராத்திரி கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள உனக்கு ஹீரோ பந்தாவா? ஹீரோவை நடிச்சு அப்படியே படம் பிச்சுட்டு போயிடுச்சு 100 நாள். அப்புறம் 4-5 படம் கமிட் ஆகி போச்சு. எங்கிட்டே காமிக்கிறேன் உன் வேலைய. பீஸா பாய் தான்டா நீ, சாதாரண பீஸா பாய் தான்டா. இந்த இடத்துல இன்ட்ரோல போடுறோம், போட்டு சொல்றோம். இன்ட்ரோல போடுறான்ட்டு இடுப்புலயே போடுறான். வேணாம், தமிழ் சினிமா வரலாறு தெரியாம பேசாதீங்க. பீடா கடை வச்சிருந்தவெல்லாம் ஹீரோவா இருக்கான், டைரக்டர் ஆயிருக்கான். அதனால அவங்களெல்லாம் பீடா பையனை கூப்பிடுவீங்க, ஹீரோ சார் டைரக்டர் சார் தானே கூப்பிடுவீங்க. டேய், நீ சொல்றத பார்த்தா உன்னை ஹீரோ சார்னு கூப்பிட சொல்லு போல இருக்க. இந்த சசிலாலுக்கு தமிழ் சினிமாவோட வரலாற கத்து தர நீ. பிச்சர ராஸ்கல் முறைக்கிற. பீஸா பாய் தானே நீ? பீஸா பாயா நானு? பின்ன பீஸா பாய் இல்லாம பீச்ல சுண்டல் வைக்கிற பையனா? 1000 தடவை சொல்லுண்டா, பீஸா பாய். போடா,
ஆமா பீஸா எடுத்துட்டு வந்து எங்க எடுத்துட்டு போ. பீஸாவை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டு எடுத்துட்டு வந்த ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கு எடுத்துட்டு போ. போடா மறைக்காத போ. பா இவன் ஐயோ வயிறு பசிக்குது. எங்க இங்க இருந்த பீஸா பைய காணோம். எங்க போயிட்டான் அவன்? டேய் என்னடா என்னடா இருடா பீஸா கொண்டு வரோம் இருடா. டேய் நான் தான பீஸா கொண்டு வர என்னது யாரையுமே காணோம்? கதை கேட்ட டயர்ல கொலம்பஸும் கதை சொன்ன டயர்ல ரைட்டர்ஸ் எல்லாரும் தூங்கிட்டாங்களா? சரி காஃபியை போடுவோம். சூப்பர். இந்த ஹால்லே டெய்லி இதே ஒரு வேலையா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது இது? இந்த ஹால்லே ஒரு அலறல் எஃபெக்ட் எடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் இப்படி தலை தெறிக்க அலறிட்டு ஓடி வர்றீங்க? கூல் டவுன் ஜி, கூல் டவுன். நான் தான் தலைக்கறி ஃப்ரை சாப்பிடணும்னு வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன ரைட்டர் ஜி? என்னதான் டெடிகேட்டடா பேய் கதை பண்ணாலும் இந்த தலையை சாப்பிடுங்க. இந்த தலையை சாப்பிடுவீங்கன்னா எந்த தலை? போய் கிச்சன்ல பாருங்க. கிச்சன்ல போய் பாக்குறதா? அப்படி என்ன தலைன்னு தெரியலையே. கடவுளே, ஐயோ தலைய கண்ணால பாத்துட்டோமே. கிச்சன்ல மறுத்து தலை. நீங்க தலைக்கறி ஃப்ரை சாப்பிடுன்னு போட்டு வர சொன்னீங்க. ஐயோ நான் சொன்னது ஆளோட தலை இல்ல, ஆட்டு தலை. பொம்மாயி 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 கிச்சன்ல தலை இருக்குதுயா. ஆமா நீங்க தான் தலைக்கறி கேட்டீங்கல்ல, அதான் தலையை கொண்டு வந்திருக்கேன். டேய் நான் கேட்டது ஆட்டு தலைடா. நீ எதுக்கு மனுஷன் தலைய வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிற? உயிரோட இருக்க மனுஷங்களை வெட்டி எடுத்து வரல, சுடுகாட்டுல போச்சு பணத்தோட தலையை தோண்டி கிள்ளி எடுத்து வந்திருக்கேன். என்னது? சுடுகாட்டுல புதைச்ச பணமா? ஆமா, நேத்து நைட் 2 மணிக்கு கதை டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே நான் கண்ணாமப்பேட்டை சுடுகாட்டுல போய் ஸ்டே பண்ணிட்டேன். என்னது? கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல ஸ்டே பண்ணியா? என்னடா காட்டேஜ் புக் பண்ணி தங்கற மாதிரி சொல்ற? எனக்கு அங்க படுத்தாதான் தூக்கம் வரும். ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா புதைச்ச பணத்தோட தலையை தோண்டி எடுத்து வந்திருக்கேன். எனக்கு மார்னிங் டிஃபனு மனுஷ தலைக்கறி தான். என்னது? மனுஷன் தலை தான் உனக்கு மார்னிங் டிஃபனா?
ஆமா, பேய்க்கு மனுஷ தலைனா ரொம்ப பிடிக்கும். பேய்க்கு தானே பிடிக்கும், நீ ஏன் திங்கிற? உண்மையை சொன்னா நானே ஒரு பெரிய பேய். பொம்மாயி பொம்மாயி நம்ம ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணவே பீஸா பாய். அவன் பாய் இல்ல, பேய். அவனும் பேய்னா அப்ப வேற யாரு பேய்? அப்போ அந்த மேக்கப்போட வந்த பொண்ணு என்னடா பேய் அடிச்ச மாதிரி வந்து நிக்கிற? எங்க அந்த பொண்ணு? எங்க அந்த பொண்ணு? சொல்லுடா, எங்க அந்த பொண்ணுங்க? என்னடா ஏன்டா இவ்வளவு கேவலமா அழற? அரை போதையில குளிக்கிறதே ஒரு ஆனந்தம் தான். பேசாம பர்மனண்டா சினிமாலே ஜாயின் பண்ணிட்டா என்ன? டிடெக்டிவ் தொழில கால்னா பிரோஜனம் கிடையாது. இல்ல பிரம்ம இங்கே இல்ல. என்ன நடக்குதுன்னே புரியலையே. கண்ணாடியில வரா, பின்னாடி காணாம போயிடுறா, முன்னாடி வரா, மறுபடி பின்னாடி காணாம போயிடுறா. ஆளை காணோம். ஒருவேளை அவளே நினைச்சு பார்த்ததுனால வந்த மாதிரி இருக்குமோ, இல்ல டிஸ்கஷன்ல பேய் பத்தி பேசுறதுனால பேய் வந்த மாதிரி இருக்குமோ, இல்ல அவளை பத்தி நினைச்சு பார்த்ததுனால தான் வந்துடும். நோ, பேய் பத்தி பேசுறதுனால தான் பேய் வந்துடும். ரெண்டுமே இருந்தாலும் அவ ஏன் பேயா வரணும்? மறுபடியும் உள்ள போய் பாப்போமா? இல்ல வேணாம் வேணாம் வேணாம், எதுக்கு ரிஸ்க்? நம்மளுக்கு நாயோட விளையாடுறதே பயம், எதுக்கு பேயோட எல்லாம் விளையாடணும்? இருந்தாலும் கொலம்பஸ், நீ ஆம்பளை தானடா, வாடா போய் பார்க்கலாம். ஆமா, கௌசல்யா மேடம் ஒரு டீ போட்டு கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் பேய் இல்லங்க, பொண்ணு. ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஹலோ, பேய் திடீர்னு இப்படி வந்து நிக்காது. பின்ன போன் பண்ணி சொல்லிட்டா வரும். அது இல்லங்க, பேய் வரதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் தெரியும். என்ன நோய் வரதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் வரும் சொல்ற மாதிரி பேய் வரதுக்கு முன்னாடி சிம்டம் வரும்னு சொல்றீங்க? ஆமாங்க, பேய் வரதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வருமா? அது இல்ல, பேய் வரதுக்கு முன்னாடி முதல்ல சிறு 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 சிறுன்னு காத்தடிக்கும். அப்புறம் இருங்க இருங்க, நான் சொல்றேன். சிலு சிலுன்னு அடிச்ச காத்து ஜிவு ஜிவன் வேகமா அடிக்கும். ஜன்னல் கதவுலாம் அப்படியே பட 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 படன்னு அடிக்கும். ரூம்ல இருக்க ஸ்கிரீன்லாம் அப்படியே பரபரன்னு பறக்கும். ஜன்னல்லாம் பட படன்னு அடிக்குதா? ஐயோ, இங்க ஸ்கிரீன்லாம் பறக்குதுங்க. ஐயோ 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 அம்மா, அம்மாங்க ஸ்கிரீன்லாம் உதறுதுங்க. இந்த பக்கம் கூட ஸ்கிரீன்லாம் உதறுதுங்க. ஐயோ அங்க பாருங்க, ஜன்னல் அடிக்குதுங்க, ஜன்னல் அடிக்குதுங்க. என்ன வாயில சொல்ல முடியல, அதுக்குள்ள விஷுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் நாய் ஊளையிடும். என்னங்க உங்க ஊளையில இருந்து நாய் கண்டினியூ பண்ணுது? அப்புறம் காத்துல மல்லிகை பூ வாசனை கம கமான வீசும். ஆமாங்க, மதுரை மல்லிவாட தூக்குதுங்க. தூக்கும் தூக்கும். அப்புறம் ஜல் ஜல் ஜல்னா கொலுசு சத்தம் கேட்கும். ஆமாங்க, சுத்தி சுத்தி கொலுசு சத்தம் கேக்குதுங்க. அப்புறம் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு
தலைமுடி எல்லாம் விரிச்சு போட்டுட்டு பேய் அப்படியே ஒரு கேட் வாக் வரும். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. டவுட் வர நேரமா இது? என்ன நேரங்க? பேய் வர நேரம். ஏங்க எனக்கு ஒரு பேய் டவுட். இது நீங்க ஒரு பேயா இருந்து எனக்கு அதை கிளியர் பண்ணி விடுங்க. இந்த பாயை நீங்க ஏமாத்திராதீங்க. சொல்லு. ஏங்க ஒரு சுமங்கலையா சாகர பொம்பளைங்க கூட செத்து பேயானதுக்கு அப்புறமா ஏங்க வெள்ளை சிலையை கட்டின அலையுதுங்க விடோ கட்டப்ல? சொல்றேன். தான் செத்ததுக்கு அப்புறம் புருஷன் தண்ணியே நினைச்சு தனியா இருந்துடக்கூடாது, அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். ஆஹா ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளங்க. அது அப்படி இல்ல. தான் செத்ததுக்கு அப்புறம் புருஷன் தனியா ஹாயா நிம்மதியா பிக்கல் புடுங்கல் இல்லாம பழையபடி பேச்சுலர் லைஃப என்ஜாய் பண்ண கூடாதுன்னு ஏதாவது ஒரு பிடாரிய ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த பிடாரிய அவன்கிட்ட கொடுத்து அடி அடின்னு அடிபட்டு சாகணும்னு தான் எல்லா பெண்களும் வெள்ளை சேலை கட்டிக்கிறாங்க. அடி பாவிங்களா, பொம்பளை அடி நீங்க பொம்பளைங்களா? பொம்பளை இல்ல பேய்.